ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். PM கிஷான் உள்ளிட்ட அரசு நலத்திட்டங்களுக்கு விவசாயி அடையாள எண் கட்டாயம், தமிழக அரசு அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுக்கான அரசு நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி யோஜனா உள்ளிட்ட மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் பயனாளராக இருக்க விவசாய அடையாள எண் ஃபார்மர் ஐடி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த எண் இல்லாத விவசாயிகள் இனி நிதி சார்ந்த அரசு திட்டங்களில் பயனாளராக சேர முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் PM கிசான் திட்டத்தின் 22வது தவணைத் தொகை விரைவில் வழங்கப்பட உள்ள நிலையில் இதுவரை விவசாய அடையாள எண் பெறாதவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு வேளாண்மை துறை கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த விவசாயிகள் தரவுத்தளம் உருவாக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் உண்மையான விவசாயிகளின் நில விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்கள் மின்னணு முறையில் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான குறியீடு எண் வழங்கப்படும். இந்த நடவடிக்கை ஒன்றிய வேளாண்மை அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி செயல்படுத்தப்படுகிறது. விவசாயிகளின் ஒப்புதல் பெற்ற பின்னரே தரவுகள் பதிவு செய்யப்பட்டு அடையாள எண் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். விவசாய அடையாள எண் அவசியம் என வலியுறுத்தப்படுவதற்கான காரணம், இனிவரும் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் அனைத்து நலத்திட்டங்களும் ஒருங்கிணைந்த தரவுதளத்தின் அடிப்படையில் வழங்கப்பட உள்ளதுதான். இதன் மூலம் ஒற்றை சாளர முறையில் பல்வேறு துறை பயன்களை பெற முடியும். ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும். மேலும் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பயிர்க்கடன் பெறுவது எளிதாகும். இதுவரை பெற்ற மானிய விவரங்களையும் விவசாயிகள் ஆன்லைனில் அறிந்து கொள்ளலாம். விவசாய அடையாள எண் பெற பட்டா, சிட்டா, ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய ஆவணங்களுடன் PM கிசான் இணையதளம் அல்லது மொபைல் செயலி மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது குறைதீர்ப்பு முகாம்கள் மூலமும் பதிவு செய்யலாம். அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக பதிவு செய்து அரசு நலன்களை தொடர்ந்து பெறுமாறு வேளாண்மை துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்த வீடியோ விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.